ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வரும். இந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் 3D ப்ரோக்ராமிங்கே போடலாம். ஆனால் 3D ப்ரோக்ராமிங் பொறுத்தளவு நம்ம அதோடைய என்கேஜ்மெண்ட்ஸு, அதோடைய பிளஞ்சிங் ஸ்டைல்ஸு, அதே மாதிரி பிளஞ்சிங் பொசிஷனு, பாசஸ்ஸு, இந்த லீட் இன் லீட் அவுட் எதுவுமே அவ்வளோ கண்ட்ரோலபுளாக 2D அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ எந்தெந்த ஏரியாலாம் நம்மளுக்கு வந்து 2D பாசிபிளோ அந்தந்த ஏரியாலாம் நம்ம என்ன பண்ணுறோம், 2Dலேயே வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது அலைன் பண்ணுவோம். ஒரு விஎம்சிக்காக என்ன பண்ணிக்கலாம், அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து அப்படி வச்சு பார்த்தா ஓகே. இந்த ரைட் வியூவை நம்ம டாப்பில் கொண்டு வரலாம். அதை அலைன் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்லேட் டு பிளேன் யூஸ் பண்ணுங்க. பொதுவாக ரொட்டேட் யூஸ் பண்ணி அலைன் பண்ணுவீங்க இல்லையா, ரொட்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரான்ஸ்லேட் டு பிளேன் போய்க்கோங்க. எனக்கு ரைட் வியூவில் இருக்கிறது எனக்கு டாப் வியூவில் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இந்த ரைட் வியூவில் இருக்கிறது டாப் பிளேனில் அலைட் ஆகிடும். ஸோ மூவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மூவ் ஆகிடும். இப்போ இப்படி இருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ டாப் 0 வந்து இந்த ஃபேஸாக நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதில் வந்து பவுண்டிங் பாக்ஸ் எடுத்துக்கலாமா? பவுண்டிங் பாக்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது வந்து நம்ம மெஷரும் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிட்டு சென்டர்லேருந்து இந்த ஃபேஸ் எவ்வளோ அப்படின்னு எடுத்துட்டு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு வந்து 2D என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஹோமில் போகிறேன், டைனமிக் போகிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணி நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபேஸ் உடைய இசட் வேல்யூ வந்து இங்கே ரெப்ரசன்ட் ஆகுது. இசட் வந்து இன்ச்சஸில் 4.9213 அப்படின்னு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் இன்ச்சஸில் இருக்கிறதுனால அதுலேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். மூவ். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த 2D ஏரியாக்குள்ளே ஓட்ட போகிறீங்க. இந்த ரேடியஸ் தவிர்த்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு 2D கான்ட்ரோல்லையோ நம்ம 2D பாக்கெட்லேயோ ஓட்ட போகிறீங்க. இப்போ 2Dக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் செயின் வேணும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுனாக இருக்கிற கர்வெல்லாம் என்ன ஆகாது, எடுத்துக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த அப் அண்ட் டவுன் கர்வை எப்படி ஃப்ளாட் ஆக்குறதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ 0ல் வேணும்னா 0ல் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு 5 mm மேலே நீட்டாக கர்வ் வேணும்னா இங்கே ஜெட்டில் வந்து +5 mm கொடுத்துக்கோங்க. இங்கே 2D 3Dயாக இருக்கிறத 2Dன்னு வச்சுருங்க. 2Dன்னு வச்சுட்டு வயர் ஃப்ரேமில் கர்வ் ஆன் 1 போய்க்கோங்க. உங்களுக்கு கர்வ் என்ன கலரில் வேணும், திக்னஸில் வேணும், நல்லா பிஃபோராக டிஃபைன் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன ஆகிடும், வந்துடும். செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் அண்ட் டவுனாக கொடுக்குற கர்வ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக டிஃபைன்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதை பிடிச்சிட்டு நீங்கள் கான்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரேக்கேஜஸ் இப்போ நீங்கள் இந்த செயின் பிடிக்கிறீங்க, இதில் சின்ன சின்ன பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கை வந்து நீங்களா என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைன் கொடுத்துட்டு இல்லை உங்களுக்கு கரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணியும் எனக்கு கரெக்டாக வராது அப்படின்னா Ctrl+Z அன்டூ கொடுத்துக்கோங்க. சேம் ஒயர் ஃப்ரேம் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி கொஞ்சம் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவில் சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த செயின் பிடிச்சிட்டு நீங்கள் 2D எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கர்வ் வந்து நமக்கு 2D ஆப்ரேஷனில் பிடிக்கும்போது எடுத்துக்காது. அது ரொம்ப அன்ஈவனாக ரன் ஆகும், தப்பாக ரன் ஆகும்.